டாலர்னுடைய தேவை எப்போதுமே இருந்துட்டே இருக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் சமீப காலத்தில் செய்த சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதுதான் டாரிஃப். புதுசா ஏகப்பட்ட டாரிஃபை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாருல. இந்த ஏகப்பட்ட டாரிஃபை விதிக்கிறோம் அப்படின்னா என்ன? 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை டாரிஃப் அப்படிங்கிற பெயரில் 12 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம ரூபாய் கொடுத்து வாங்குவோமா? இல்லையே. இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ட்ரேட் செய்வது எல்லாமே டாலர்ல தான். சோ $10 கொடுக்க வேண்டிய இடத்துல $12 கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பட்சத்தில் டாலர் அங்க ஸ்ட்ராங்கா பிளே ஆகும். அப்போ டாரிஃப் டாலரை கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தி இருக்கு அப்படிங்கிறது ஒரு குட்டி உதாரணம் தான். அப்ப ஸ்ட்ராங் டாலர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வீக் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கோல்டுனுடைய பிரைஸ் கம்மியாகும், டாலர் கொஞ்சம் வீக் ஆகும்போது கோல்டுனுடைய ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஜெரோம் அவர்கள், அதாவது ஃபெட் கூட ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய இந்த சண்டை தான். இந்த சண்டையும் கோல்டு ரேட்டை ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெட்டுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் பேசிவிட்டார் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை மக்களிடையே குறைந்து விடும். லெஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் ட்ரஸ்ட் இன் ஃபெட் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் கோல்ட் ரேட் அப்படிங்கிறது அடிச்சு தாறுமாறா உயர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்ல, அவங்க டாலரை வச்சுலாம் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதுக்கு பதிலா அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய கோல்டுல நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, கோல்டை வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் அமெரிக்கால ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிக்கலும் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அந்த வீர தீர தன்மை அப்படிங்கிறது கம்மியாகும் போது கோல்டு அப்படிங்கிறதும் அதிகமாகும்.